நடமாடணும்னா இந்த மதுங்கிற போதைங்கிற அந்த அரக்கனை அழிக்கக்கூடிய தகுதி இல்லாத அரசாங்கம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி சீர்பட்டு இருக்குது. அந்த சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் இன்றைக்கி போதைங்கிற கூட வசதிகள் சட்டிப்பட்டியெல்லாம் ஒரு எங்கே பார்த்தாலும் ஒரு பெட்டி கடையில் விற்கிது. கஞ்சா, அபினுக்கா, ஒரு பீடி, சிகரெட்டுன்னு விற்கிற மாதிரி சாக்லேட்டுங்கிற முறையில் விற்று அந்த பையன் என்ன பண்ணுறானே அவனுக்கே தெரியல. அல்ல, பிராந்தி கடை இல்லைங்க. பிராந்தி கடை கூட 24 மணி நேரம் 24 மணி நேரம் பிராந்தி கடை. 10 மணி நேரம் தான் அரசாங்கத்துக்கு பிராந்தி கடை. 14 மணி நேரம் அவங்களுக்கு பிராந்தி கடை. 14 மணி நேரம் அவனுக்கு பிராந்தி கடை. பிராந்தி கடையை 10 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் வருஷத்தில் 50,000 கோடி. 14 மணி நேரம் நடக்கக்கூடிய அந்த போதை வசதி விற்கக்கூடிய மதுபான கடையில் எத்தனாயிரம் கோடி அவருக்கு கிடைக்கும்? 10,000 கோடி இருந்துட்டு தான் இன்றைக்கி கையில் அந்த மதுபானங்கள்னால இன்றைக்கி 10,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு இன்றைக்கி இங்கே கொடுக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு எங்களுடைய பூ மார்க்கெட்டு பகுதி கழகம். சரி, இப்போ 5 வருஷத்துல உங்க பூ மார்க்கெட்டு பக்கம் என்ன வேலை செய்யல? எந்த வேலையும் செய்யலை. எந்த வேலையும் ஏனுங்க, முந்தானத்து ட்ரைனேஜ் லைன் போடுறான்னு வந்தால் 50,000 கூட 20,000 கூட 10,000 கூட ட்ரைனேஜ் லைன் போடுறதுக்கு அரசு செஞ்சுக்கக்கூடிய பணியில் இவன் 15,000 கூட 20,000 கூட லட்ச ரூபா கூட. ஒரு மார்வாடியை பார்த்தா 1.25 லட்சம் அடிக்கிறது இல்லை, குப்பை எடுக்கிறது இல்லை. குப்பையை கக்கூசு மனுஷனோட இயற்கை உபாதைகள் கழிக்க போகிறது, அதுக்கு வரி போடுறான். குப்பைக்கு வரி போடுறான். எல்லாமே போடுறது. ஆனால் எடுக்கணும் இல்லை. வரி கட்ட மக்கள் தயாரிக்காங்க. நான் 1.5 மடங்கு 100 ரூபா கட்டிட்டு இருந்தால் வரி இன்னைக்கு 250 ரூபா. சின்ன பிள்ளைங்க வயசானதெல்லாம் நடக்க முடியறது இல்லை. அந்த அளவுக்கு இந்த மதுங்கிற போதை வசத்தினால குழந்தை குட்டிகளை சீரியலைது. அந்த போதையில் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. தவறு செஞ்சு போட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். அந்த பெத்த குழந்தைகளுக்கு அந்த பையன் இல்லை. ஜாமீன் தான் கிடைக்கும். இந்த வடிவேல் படத்துல ஜாமீன் அந்த மாதிரி மீன் கட் பண்ணணும். ஆமாம், போதை இல்லை செஞ்சு பெண்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடத்துறவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கணும். நம்ம எடப்பாடி அண்ணா வந்த உடனே இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு 3 மாசத்துல அவர் ஜாமீன் கிடையாது. அவர் கிடையாதுன்னு நம்மளுடைய பொதுச் செயலாளர் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சு 3 மாசத்துல இந்த மதுங்கிறத ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுமக்களை இதை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு எந்த இடத்துல ரெட்டலை இருக்கோ அது தோழமை கட்சிகள் இருக்கோ அதுக்கு பெருவாரியான வாக்குகளில் அழித்து இந்த அம்மாவுடைய ஆட்சியை புரட்சி தமிழருடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லாரும் பாடுபடணும். எல்லாம் அந்த கூட்டணி கட்சி வெற்றி பெறணும், ரெட்டலை வெற்றி பெறணுங்கிறது.